மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க துறை அதிகாரிகளிடமிருந்து கருத்துரு வரப்பெற்றுள்ளதை அடுத்து துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. 2 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இடம் அங்கே ரெடியா இருக்கு, ஆனால் அது மின்துறையினுடைய பெயருக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம், அரசு நிலம், அது மின்துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. விரைவில் அந்த வகை மாற்றம் செய்யப்பட்டவுடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஏற்காடு தொகுதியில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக ஏறத்தாழ 315 புதிய மின்மாற்றிகள் இந்த 3.5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் 6 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகளை, அனுமதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த குறைகளும் விரைவில் அரசு அதிகாரிகளை, நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி அது சீர் செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் புதைவடக கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் நிறைவு பெற இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற சேந்தமங்கலம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலே வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின் நிலையம் அமைப்பதற்காக துறை அது சார்பாக கருத்துரு வரப்பெற்றுள்ளன. இந்த 2 துணை மின் நிலையம் இந்த ஆண்டு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கந்தர்வக்கோட்டை தொகுதியில் 425 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் பகுதியில் பழுதடைந்தால் விரைவில் அதை மாற்றுவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும். அதேபோல கந்தர்வக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் 2 துணை மின் நிலையங்கள் விசலூர் மற்றும் மணமடை ஆகிய 2 பகுதிகளில் 2 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் விரைவில் அமைப்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.